Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல TAGG அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க TAGG Verve Engage2 அப்படிங்கற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்க ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம் அப்படின மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. ரொம்பவே கம்மியான பிரைஸ் பாயிண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து வொர்க் ஆகுது, இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது வொர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல unboxing. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா TAGG Verve Engage2 அப்படினு சொல்லிட்டு இதோட பிராண்டிங் வந்து போட்டுருக்காங்க. வாட்சோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. Brighter Tomorrow அப்படினு சொல்லி போட்டு கீழ வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 1.69 இன்ச்ல ஒரு கிறிஸ்டல் HD டிஸ்ப்ளே, 600 nits பிரைட்னஸ், ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்குன்னு வந்து போட்டுருக்காங்க. அண்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா ஹிட்மேன் இருக்காரு. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா இதோட MRP வந்து போட்டுருக்காங்க 5999 rupees அப்படினு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ வந்து கரண்ட்லி 2000 rupeesக்கு வந்து செல் ஆயிட்டு இருக்கு Amazonல. சோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படினா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. frequently asked questions கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த Verve Engage2 ஐ எப்படி வந்து யூஸ் பண்ணனும் அப்படின்றதுக்கு ஒரு QR ஸ்கேன் வந்து கொடுத்திருக்காங்க. இத ஸ்கேன் பண்ணா ஒரு வீடியோ வந்து வருது. அண்ட் அடுத்து ரிவார்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து இருக்கு. சோ இந்த QR வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படினா இந்த கீழ இருக்க எல்லா பிராண்ட்ஸ்ல இருந்தும் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பாத்தீங்க அப்படினா இது ஒரு 2000 rupees வாட்ச் அப்படின்றதே நமக்கு வந்து மறக்க வச்சிருது. அந்த அளவுக்கு சூப்பரான லுக் வந்து கொடுக்குது. ஃபைனலா USB-A to magnetic polo pin கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க எப்போதும் போல. சோ பாக்ஸ் கலர்ஸ் ரொம்பவே சிம்பிளா தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். So first எப்போதும் போல டிசைன், டிஸ்ப்ளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்ப்ளே பொறுத்தவரை 1.69 இன்ச்ல ஒரு LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 240x280 அப்படிங்கற பிக்சல் ரெசல்யூஷன் வந்து மேக் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் பிரைட்னஸ் 600 nits வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சைஸ்னு பாத்தீங்க அப்படினா ரொம்பவும் குட்டியா இல்லாம ரொம்பவும் பல்கியா இல்லாம கரெக்ட்டான சைஸ்ல வந்து இருக்கு. பெசல்ஸ் பொறுத்தவரை டாப் அண்ட் சைட்ஸ்ல பெருசா வந்து இல்ல, பட் டவுன் சைடுல கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமா இருக்க மாதிரி வந்து இருக்கு. பட் Black கலர் பெசல் அப்படின்றனால தீம் கூட வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிடுது. மைனூட்டா நோட் பண்ணா மட்டும் வந்து தெரியுது. கண்டென்ட் கிளாரிட்டி அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா இதுல ஹை ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ 240x280 பிக்சல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே போதுமானது அப்படினு சொல்லலாம். பிக்சல்ஸ் உடையாம நல்லா கிளாரிட்டியா வந்து ஷோ ஆகுது. டச் சென்சிட்டிவிட்டியும் பாத்தீங்க அப்படினா ரொம்பவும் ஸ்மூத்தா இருக்கு. lag எதுவும் வந்து இல்ல. சோ பிரைட்னஸ் பொறுத்தவரை 5 மோட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலுமே விசிபிலிட்டி வந்து நல்லா வந்து இருக்கு. வாட்சோட சைட்ஸ்ல பாலிகார்பனேட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மேல வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழ பாத்தீங்க அப்படினா ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து கோல்ட் Black. இது மட்டும் இல்லாம Black அண்ட் சில்வர் வேரியன்ட் மொத்தம் 3 வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல சென்சார்ஸ் இருக்கு. ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், ஸ்ட்ரெஸ் மானிட்டர் எல்லாமே வந்து இருக்கு. அக்யூரசின்னு பார்த்தோம் அப்படினா 85 to 90% கிட்ட அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வாட்சோட வெயிட்னு பாத்தீங்க அப்படினா டோட்டலாவே 41 grams தான் வந்து இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட். சோ கையில இருக்க ஃபீலே வந்து இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நீ 8 hours 9 hours வந்து டோட்டலா யூஸ் பண்றீங்க அப்படினாலும் ஸ்வெட் அப்சர்ப்ஷன் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. வெயிட்டும் அவ்வளவா இல்லாதனால உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா வந்து இருக்கும். அன்கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் வந்து கொடுக்கவே இல்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும். அண்ட் ஆல்சோ இதுல IP67 கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிசைன், டிஸ்ப்ளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 5 வாட்ச் ஃபேஸோட வந்து வருது. இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் TAGG Active வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா லோட் வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் வச்சுமே வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை 24 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் UI னு பாத்தீங்க அப்படினா அந்த சைடுல இருக்க பட்டனை வந்து பிரஸ் பண்ணி அப்படினா ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். வாட்ச் ஆன் பண்ணதும் சென்டர்ல ஹார்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படினா வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படினா வந்து கண்ட்ரோல் பேனல். அங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து போன் கூட கனெக்ட் பண்ணாத டைம்ல இத வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படினா பேட்டரி கன்சம்ப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியா வந்து இருக்கும். சோ அதனால நிறைய பேட்டரி வந்து சேவ் பண்ணலாம். பிரைட்னஸ் சேஞ்ச் பண்றதுக்கான லெவல் சேஞ்சர் அண்ட் தீம் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மல்டிபிள் தீம்ஸ் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஸ்டைல், ஆப் கிரிட் ஸ்டைல், அப்புறம் வந்து ஹனிகாம் மெனு இந்த மாதிரி 3 ஸ்டைல்ஸ்ல வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் DNT மோட், அப்புறம் வந்து வாட்ச் லாக் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வாட்ச் லாக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களோட வாட்ச் வந்து லாக் ஆயிரும். சைடுல இருக்க பட்டன் வந்து பிரஸ் பண்ணீங்கனா தான் நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மெனு ஆப்ஷன், ஹெல்த் ட்ராக்கிங்னு பார்த்தோம் அப்படினா ஹார்ட் ரேட் சென்சார், BP சென்சார், SpO2 எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் வெதர் டேட்டா பாத்துக்கலாம். பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸ்டாப் வாட்ச் இருக்கு, டிஸ்ப்ளே டைம் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன், கேலண்டர், கால்குலேட்டர், பயங்கர காஸ்ட்லி வாட்சஸ்ல கூட வந்து கொடுக்கறது இல்ல. கால்குலேட்டர், கேலண்டர் இந்த மாதிரி தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்க ரொம்பவே சூப்பரான விஷயம். ஆல்சோ இதுல வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன்ல இருக்க வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை இதுல வந்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அலாரம் கிளாக், மென்சுரல் சைக்கிள் ட்ராக்கிங் அண்ட் குறிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதுல வந்து நீங்க கேம் ஆடிக்கலாம். 2 இன்பில்ட்டான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா கார் ரேஸ். ரொம்பவே ஒரு பேசிக்கான கார் ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா விளையாடுறதுக்கு ஜாலியா தான் வந்திருக்கு. இன்டர்நெட் இல்ல, போன்ல வந்து சார்ஜ் இல்ல அப்படின்னா இந்த கேம் வந்து விளையாடிக்கலாம். ஸோ உங்களோட போர்டம்ல வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து விளையாடி பார்த்தேன். பட் ஆனா என்ன கேம் அப்படின்றே வந்து எனக்கு வந்து தெரியல. 2 2 இருக்கு அப்படின்னா அந்த 2 2 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னு வந்து வருது. அந்த 2 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 அப்படின்னு வந்து வருது. நான் இந்த கேம் வந்து விளையாண்டது இல்ல. மேபி நீங்க இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? இதோட நேம் என்ன அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மெனு ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்ச 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்ன அப்படின்னா கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க, கேலண்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் கேம்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த யூஐல ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ ஸ்வைப் ரைட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன், மெசேஜ் ஆப்ஷன், எமர்ஜென்சி காலிங், கால்குலேட்டர், அலாரம் செட் பண்றது எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸ்வைப் லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் கவுண்ட், பிபி கவுண்ட், ஸ்லீப் மானிட்டர் டேட்டா, வெதர் டேட்டா, மியூசிக் கண்ட்ரோல் இதெல்லாமே வந்து காமிக்கும். ஸோ யூஐன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் க்ளீனாகவும் மாடர்னாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கு. அடுத்ததா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர். இந்த டேக் கனெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். டயல் பேட்ல வந்து நம்பர் போட்டு கால் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக என்னென்ன கால்ஸ் எல்லாமே வந்திருக்கோ அது எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கால் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 310 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 5 days கிட்ட வந்து உங்களுக்கு சார்ஜ் நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வர நார்மல் யூசேஜுக்கு அப்பப்போ நீங்க வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரம் எல்லாம் ஆஃப்ல தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல 3 days கிட்ட ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3 days கிட்ட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. நீங்க ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி ஃபுல்லாவே ஃபோன் கூட வந்து கனெக்டடாவே வச்சிருக்கீங்க அப்படின்னா 1.5 days கிட்ட உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிளே பண்ணாம நீங்க வாட்ச் மட்டும் தான் வந்து ஃபுல்லா வந்து யூஸ் பண்றீங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு வாட்ச்ல மட்டும் தான் வந்து யூஸ் பண்றீங்க. ப்ளூடூத் ஆஃப்லே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 4 to 4.5 days கிட்ட வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்தவரை இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் வந்து இருக்கு. நீங்க வந்து 10 minutes சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. நான் டெஸ்ட் பண்ண வர 10 minutes சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 35% கிட்ட சார்ஜ் வந்து ஆகுது. ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு 45 minutesல இருந்து 50 minutes வந்து எடுத்துக்குது. ஸோ ஃபைனலா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு பிரைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 2000 rupees வந்து இப்போ வந்து செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2000 rupeesக்கு இந்த ஃபீச்சர் எல்லாம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் எல்லாமே ஒரு 3500 rupees 4000 rupees அந்த ரேஞ்சில தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல அதுவும் 2000 rupeesக்கு ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் கொடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்து இன்பில்ட்டா கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி 310 mAhல ஒரு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்து வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து வாட்ச் வந்து லான்ச் பண்ணாம ரொம்ப ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல வர வாட்சஸ்ல கூட கொடுக்குற ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் எல்லாம் கொடுத்து லான்ச் பண்ணிருக்க ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ 2000 rupeesக்குள்ள ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாட்ச் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி தமிழ். நன்றி.